இப்போ இந்த செந்தில் வேல் விசிக்கிட்டோ நமக்கு என்ன சிக்கல்னா, நீங்கள் பத்திரிகையாளர் போட்டுக்காம நீங்கள் திமுக ஆதரவாளர் போட்டு நீங்கள் பேசலாம் தாராளமாக. நீங்கள் அப்படி தான் பேசுகிறீங்க. அங்கே பத்திரிகையாளர் பேரை போட்டு கலங்கப்படுத்தாதீங்க. இவங்க நான் சொன்ன அத்தனை பேர் பத்திரிகையாளர். பாண்டிய பத்திரிகையாளர், சாட்டை துரைமுருகன் பத்திரிகையாளர், கிஷோர் கசாமி பத்திரிகையாளர், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர். எல்லாம் இவங்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால பத்திரிகையாளர் இல்லைன்னு கிடையாது. இவங்கெல்லாம் யூடியூபராக இருந்தால் கூட பத்திரிகையாளர் தான். ஆனால் எதுக்கு அந்த பல்ல காட்டுறதுக்கு கொண்டு வந்துட்டு பிரசன்னாவை நிறுத்துறீங்க, இவரை பத்திரிகையாளர் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்துறீங்கன்னு கேட்குறேன் திமுக தரப்பில். அதுவும் பிரசன்னா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு சிரிக்கிறோன்னு தெரியுதா? முதல்ல எந்த விஷயத்துக்கு சிரிக்கணும் தெரியும். ஏற்கனவே உங்கள் மேலே வந்து கடும் கோபத்தில் இருக்கிறாங்க மக்கள். அந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் கோடிக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஒரு மீடியாவில் கொண்டு வந்து சிரிக்க வைக்கிறீங்களேன்னு கேட்டேன். எதுக்கு அது சிரிக்கணும்? இப்போ இந்த விஷயத்தில் கூட நான் கேட்குறேன், எதுக்கு சார் சிரிக்கணும்? நீங்கள் மேற்கோள் காட்டுறீங்க, கரெக்ட், இதெல்லாம் நம்ம ஒத்துக்கலாம். இப்போ செந்தில் வேல் வச்சு சொல்கிறாரு என்னன்னு கேட்டால் 2014 வந்து இவ்வளோ நடந்தது, அதிமுக ஆட்சி 2016 நடந்தது, எல்லாம் ரைட்டு, அவங்கெல்லாம் வேணாம் தான் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுது. அப்போ உங்கள் சைடில் வந்து கேட்டால் ஒரு வேளை இப்போ குறைவாக இருப்பா, ஜெயலலிதா ஆட்சியில் 43 பேர் 46 பேர் வந்து லாக்அப் டெத் நடந்தது, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆட்சியில் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது, இன்னும் ஓராண்டு காலம் ஆட்சி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது அவர் பேசுகிறது. நீங்கள் தாராளமாக நீங்கள் பேசுங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த பத்திரிகையாளர் நான் சொல்ல சவுக்கு சங்கரில் ஆரம்பித்து கிஷோர் சாமி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சாட்டை துறைமுறை வரைக்கும் ஒரே கோர்ட்டில் கேட்குறாங்க அந்த பெண்ணை என் கைது. ஆனால் திமுக தரப்பு ஒரு கேள்வி வரவே இல்லை. ஏன் அது?